பொறுக்கி, பொறுக்கி. பொம்பள சோக்கு கேக்குதா? பொம்பள சோக்கு. "டேய் இந்த தர்பூசணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அழுகி போச்சுடா. மொதல்ல அத தூக்கி வெளியில எறிங்கடா" அப்படின்னு இந்த பிக் பாஸ் டீம்ம பார்த்து நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி 4 கேள்வி கேட்டு தான் இந்த வீடியோவ ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட இந்த தர்பூசணி திவாகர் எல்லை மீறி பழகிட்டு இருக்கான். குறிப்பாக பார்வதி கிட்ட கடந்த 15 நாட்களாக அண்ணன், தங்கச்சி என்று டிராமா போட்டுக் கொண்டிருந்த இந்த திவாகருடைய உண்மை முகம் இப்ப வெளியில வந்திருக்கு. இந்த திவாகர் பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு, டார்லிங், தங்கம், செல்லம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கான். சரி பேசுற வரைக்கும் பரவால்ல போய் தொலையுது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பார்வதி பெட்ல சென்டர்ல படுத்திருக்காங்க. லெஃப்ட், ரைட்ல திவாகரும், கமருதீனும் படுத்திருக்காய்ங்க. என்ன கண்றாவி காம்பினேஷன்ரா இது? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் அப்படின்ற மாரி 2 பேரும் 2 பக்கமும் உட்கார்ந்திருக்காய்ங்க. அதுல இந்த தர்பூசணி திவாகரு தன்னுடைய தலைய அப்படியே பார்வதியுடைய தோள்ல சாய்ச்சுக்கிட்டு, "செல்லம், தங்கம்" அப்படிங்கிறான். என்னடா காஜி வெறி முத்தி போயிருச்சா? போய் செவுரு ஏதாவது இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அங்க 2 பக்கம் கைய வச்சு நல்லா தேய் தேய்ன்னு தேய். அப்பயாவது உனக்கு வெறி அடங்குதான்னு பார்ப்போம். அப்ப இந்த பொறுக்கி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லார்கிட்டயும் எல்லை மீறி போய்க்கிட்டு இருக்கான். குறிப்பாக பார்வதி தோள்ல சாயிறப்ப பலார்ன்னு ஒரு அற விடக்கூடாது. "ஏன்டா என்ன தங்கச்சின்னு தானடா பேசிட்டு இருந்த? நான் உன்ன அண்ணேன்னு தானடா பேசிட்டு இருந்தேன். எப்புட்றா தோள்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம்ங்கிற, செல்லம்ங்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி அவன நாக்க புடுங்கிட்டு சாவுற மாரி கேட்டுருக்கணுமா இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பெண்ண இவன் விட்டு வைக்கலங்க. அப்சரான்னு ஒரு பொண்ணு எவிக்ட் ஆகி வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு டாஸ்க் விளையாடுறதுக்காக போய் நிக்கிது. அத போய் பக்கத்துல நின்னு மோந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா ஒரு பொண்ண போய் ஒரு ஆணு மோந்து பார்த்தா, அந்த மூச்சு காத்து படும்போது அவங்களுக்கு எப்படி அருவருக்கத்தக்கத்தனமா இருக்கும் தெரியுமா? ஒரு புடிச்சிருக்கு ஒரு ஆம்பள கிட்ட, அவன் பண்றது வேற. ஆனா எவனோ ஒருத்தன் வந்து இதே மாதிரி நீ வெளியில நின்னு, வெளியில வந்து கல்லூரிக்கு போற பெண்கள் நிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அங்க போய் இந்த பொறுக்கி இது மாரி பண்ணியிருந்தான்னா, இந்நேரம் ஈவ் டீசிங்ன்னு இவன கூட்டிட்டு போய் காவல்துறை காய அடிச்சிருக்குமா? இல்லையா? ஆனா பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட மட்டும் இவன் என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த சுபிக்ஷான்ற பொண்ணுங்க 21 வயசே ஆன பொண்ணு. இந்த எரும மாட்டு மூதேவிக்கு 40 வயசு இருக்கும். சித்தப்பா மொற வேணும்டா நீ அந்த பொண்ணுக்கு. ஏன்டா எரும மாட்டு மூதேவி, அந்த பொண்ணுட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறான். என்னடா இப்படி பேசுற அப்படின்னா, பக்கத்து ஊர் பொண்ணு தானே. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிக்கலாம்னு நெனச்சேன் அப்படிங்கிறான். இந்த ஆரோரா சின்கிளேர மோந்து பார்த்துட்டு, என்ன உடம்பெல்லாம் மணக்குது அப்படின்றான். அ அதுக்கப்புறம் அத தோள்ல போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். கண்ணாடி வழியா முத்தம் குடுத்துட்டு இருக்கான். சரி, இந்த பெண்கள்லாம் இவன அண்ணன்னு கூப்பிடல. ஏதோ பண்ணி தொலைஞ்சுட்டு போறான். ஆனா பார்வதி உன்ன எப்புட்றா கூப்பிட்டுச்சு? அண்ணேன்னு கூப்பிட்டுச்சா இல்லையா? அப்ப அந்த பொண்ணுட்ட போய் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னா, பார்வதி இவன நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி 4 கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? நேற்று ஒரு டாஸ்க் வைக்கப்படுது. அந்த டாஸ்க்ல இவங்க 2 பேர் பார்வதியும், திவாகரும் தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்ஸ். அப்ப பார்வதியோட இழுத்த இழுப்புக்கெல்லாம் திவாகர் வரல அப்படின்னு, பார்வதி சொல்லுது. "எனக்கு வச்சிருந்த சோத்த நீ எப்படி திருடி திங்கலாம்?" அப்படின்னு. ஏம்மா, எந்த நேரமும் சோறு, 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 சோறு. வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாதா? அவன் உன்கிட்ட சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அத நீ கேட்டுருக்கலாமே. ஏன்டா, தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு செல்லம், தங்கம்ன்னு உரசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? அப்படின்னு நீ கேட்டுருக்கணுமா இல்லையா அவன பார்த்து? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த பெண்கள் எல்லாம் இவன் பண்றத சகிச்சுக்கிட்டு கடந்து போறதுக்கான காரணம் என்னன்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல பிரதீப் ஆண்டனி என்கிற நபருக்கு எதிராக ரெட் கார்ட், வுமன் கார்ட் தப்பாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. நம்ம இந்த தடவ திவாகருக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பேசுனோம்னா, வெளியில அது ஆடியன்ஸ் கிட்ட தப்பா போயிடுமோ? நம்மள மக்கள் வெறுத்துருவாங்களோ? அப்படிங்கிற பயத்தினால தான், இவன் பண்ற அட்டூழியம், அக்கிரமம் இது எல்லாத்தையும் பெண்கள் வந்து கடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. சபரி மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்குங்க. அவன் வந்து செயிண்ட் சபரி, அவன் நடிக்கிறான் அப்படின்னாலும், திவாகர கூப்ட்டு 4 வார்த்தைனாலும் நறுக்குன்னு சொன்னான். "இங்க பாரு, ஒவ்வொரு பொண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கு தனித்தனியா. நீ முத்தம் குடுக்குற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணா சேர்ந்து கை காட்டி, "நீ எப்புட்றா அப்படி சொல்லலாம்?" அப்படின்னு கேட்டா, "உன் கரியரே குளோஸ்" அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமும், இவன் பார்வதியோட தோள்ல சாஞ்சு, இவன் வந்து அப்படியே இன்ப நிலைய அடையறான்னா, இவன வாயில வருது அசிங்கமா. ஆனா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். பக்கத்திலேயே கமருதீன் உட்கார்ந்திருக்கான். கமருதீன் பார்த்து கேட்கறான். "யோவ்! இந்த மாரி இது ரொம்ப தப்பா போகும்யா. அந்த பொண்ண நீ வந்து தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்க. அது உன்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கு. இது வெளியில பேடா ப்ரொஜெக்ட் ஆகும்." யாரு சொல்றா? கமருதீன் சொல்றான். "இந்த மூஞ்சிக்கே இந்த மூஞ்சிய புடிக்கலையே. இனி இத எவ கட்டிக்கிற போறா? அத நெனச்சேன், சிரிச்சேன்." அப்படின்ற மாரி கமருதீன்லாம் காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சேடா. கமருதீனு இதே பாருவோட உட்கார்ந்து 18 பிளஸ் கன்டென்ட் பேசினான். அடல்ட் கன்டென்ட் பேசினான். கவர் போட்டு பண்ணணும், கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாம சாப்பிடணும்னு அவைங்க பேசினது சமூக ஊடகங்கள்ல காரி துப்புற அளவுக்கு
ரொம்ப கேவலமா பரவுச்சு. ஆனா அத கூட சகிச்சுக்கலாம். ஏன்னா, அந்த பொண்ணும், இவனும் அண்ணன் தங்கச்சியா பழகல. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படி பேசிக்கிறாங்க. அத கூட மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனா அண்ணன் தங்கச்சின்னு பழகிட்டு, நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க பாரு பாருகிட்ட, இது கேவலத்திலயும் கேவலம், அசிங்கத்திலயும் அசிங்கம். இந்த அசிங்கத்திற்கு வருகிற வாரத்துல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திவாகர நிக்க வச்சு, நாக்க புடுங்கிட்டு சாவுற மாரி 4 கேள்வி கேட்டே ஆகணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளோ கேவலங்களும், அசிங்கங்களும் அரங்கேறிக் கொண்டிருக்க, விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஒரு ஆடியன்ஸ் கேட்கிறாரு, "சார் 18+ ஷோ ஓவரா போகுது சார். எல்லை மீறி போயிட்டு இருக்காய்ங்க கண்டஸ்டன்ட். இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் சேதுபதி என்ன தெரியுமா சொன்னாரு? "கேமராக்கள் மட்டும் தான் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ரிமோட்ன்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா சேனல மாத்திட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அவர் எளிதில கடந்து போயிட்டாரு. டியர் விஜய் சேதுபதி, கமருதீனோட உட்கார்ந்து பார்வதி மியூச்சுவலா 2 பேரும் வித் மியூச்சுவல் கன்சென்ட்டோட 18+ கன்டென்ட்ட பேசுனாங்க. அது சமூக ஊடகங்கள்ல பேச்சு பொருளா மாறுச்சு. ஆனா யாரும் கமருதீன குற்றம் சொல்லல, குறை சொல்லல. ஏன்னா 2 பேர் விருப்பத்தின் அடிப்படையில அது நடந்துச்சு. ஆனா இந்த பொறுக்கி திவாகர் பாருவுடைய அந்த தோள்ல போய் சாயிறது பாருவுடைய விருப்பத்தின் பேர்ல நடக்குதா? சத்தியமா அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணியிருக்கும். அப்ப பாரு அத வந்து வெளியில சொல்ல முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சீசன் 7ல வுமன் கார்டுன்றது தப்பா பயன்படுத்தப்பட்டுருச்சு. அது பாருக்கு எதிராகவே திரும்பிடுமோ அப்படிங்கிற பயத்துல தான் பாரு திவாகருக்கு எதிராக பேசாம இருக்கு. ஆனா பாரு என்ன செய்யணும்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள, இவன் என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டான். நான் அவன அண்ணேன்னு நெனச்சேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அதுக்கப்புறம் வந்து தங்கம்ன்னான், செல்லம்ன்னான், தோள்ல சாயிற அளவுக்கு வந்துட்டான். உங்ககிட்ட அவன் என்னென்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, என் உடம்ப மோந்து பார்த்தான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான்னு இன்னொரு பொண்ணு சொல்லும். நான் காலை கடன கழிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்து பாத்ரூம் கதவ தொறந்து எட்டி பார்த்தான்னு இன்னொரு பொண்ணு சொல்லும். கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 8ல இந்த திவாகருக்கு எதிராக ரெட் கார்ட குடுத்து சேனல் வெளியில அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. அனுப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் திவாகருக்கு வெளியில ஆதரவு பெருகும். ரெட் கார்டு குடுத்தது தவறுன்னு சொல்லி ஒரு கூட்டம் கெளம்பும். ஜஸ்டிஸ் ஃபார் திவாகர் என்கிற டேக் சமூக ஊடகங்கள்ல ட்ரெண்ட் ஆகும். இந்த கண்றாவி கருமத்தெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? சீசன் 7ல பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக எல்லாரும் குரல் குடுத்தாங்கன்னா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. வுமன் கார்ட் தப்பாக பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த தடவ திவாகருக்கு எதிராக வுமன் கார்டு பயன்படுத்தப்பட்டா, அத முதல்ல ஆதரிச்சு வீடியோ போடுறது நம்மளுடைய சேனலாக தான் இருக்கும். அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பிக் பாஸ் ரசிகர்கள் இந்த வீடியோவ பகிருங்க. இத பார்த்ததுக்கு பிறகாவது இந்த திவாகர கூப்பிட்டு வச்சு நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி 4 கேள்விகள விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரா, பார்க்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிஸ்டர் செய்யோன் சேனல எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இந்த திவாகருடைய அத்துமீறலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.